ஹலோ கைஸ், இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு மைண்ட் கிராஃப்ட் விளையாட போகிறேன். இதுதான் என் ஃப்ரெண்டு. ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் இப்போ தான் மைண்ட் கிராஃப்ட் விளையாட போகிறேன். என் அடிக்கிறாங்க. சரி வாங்க நம்ம போய் இப்போ ட்ரீலாம் எடுக்கலாம். பார்ட் 1 இது, பார்ட் 2 நாங்கள் அப்புறம் போடுவோம். அந்த ஷீப் எதாவது இருக்கான்னு தெரியுங்க. இங்கே ஒரு ஷீப் இருக்குது ப்ரோ, அதுவும் ப்ரௌன் கலரில். ஏன் ப்ரௌன்லாம் வேணாம்? ப்ரௌன் வேணாமா? சரி வாங்க, இந்த இடத்துல நம்ம இங்கே வந்து இந்த இடம் ஒரே வெள்ளை மரமாக இருக்குது. நமக்கு வந்து ப்ரௌன் கலர் ட்ரீ வேணும். அங்கே இருக்கு ப்ரோ, என் பின்னாடி வாங்க. ஓகே, ஐ ஆல்சோ சீ தட். ப்ரோ ஒரு வெள்ளை அடுத்து அரைச்சி விட்டுது எனக்கு. ப்ரோ இங்கே பாருங்க, அயனு. வேர் ப்ரோ அயன் ப்ரோ. இங்கே நம்ம இப்போ மைனிங் பண்ணிடலாமா? ப்ரோ நம்மளுக்கு அயன் தேவைப்படும் ப்ரோ. ஷீல்டு வச்சுருந்தா பிரச்சனையே இல்லை நம்மளுக்கு. என்கிட்ட ஒரே ஒரு ஆள் பள்ளத்தில் ஒன்று. ஐயோ ப்ரோ ப்ரோ சாமி ப்ரோ. ஓ இப்போ எப்படி வரும்? ஏற்கனவே நைட்டாக இதை நான் மறந்தே போயிட்டேன் ப்ரோ. சாம்பி இருக்கிறது, இந்த சாம்பி வந்ததுனால நான் வெள்ளாட மிஸ் பண்ணிட்டேன். என்ன அடியே 3 லைஃப் போயிடுச்சு. இப்போ எனக்கு ஆடும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. நான் ஃபஸ்ட்டு கிரியேட்டிவ் பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கிறேன். நானும் விட்டு கூட எடுக்கல ப்ரோ. நான் அதுக்குள்ளே சாம்பி கூட சண்டை போட்டு இருக்கேன். அதேமாரி இந்த வீடியோ 10 நிமிஷம் தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் பார்ட் 1 நல்லா கொஞ்ச நேரம் தான் போவோம். அடுத்த பார்ட்டில் நாங்கள் வீடெலாம் கட்டுவோம். 10 நிமிஷம் வீடியோ தான் இது. இப்போதைக்கு நாங்கள் வந்து ஆடு கலெக்ட் பண்ணி பெட்டு ஷேர் பண்ணோம். அதான் இந்த பார்ட்டில் இப்போ பண்ணணும். ப்ரோ அயன் பார்த்தோமே எங்க ப்ரோ? எனக்கு ஒரு ஆடு 3 ஆடு கட்டிச்சு ப்ரோ. இன்னும் ஒரு ஆடு கூட கிடைக்கல. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு சேர்த்து கலெக்ட் பண்ணுறீங்களா? நான் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. உட்டை வச்சு அயனுக்கு வெட்ட முடியுமா? ப்ரோ உட்டு வச்சு அயன் என்றைக்குமே வெட்ட முடியாது. நான் சொல்கிறேன் ப்ரோ, இன்னொரு ஆடு நிறைய கட்ட சொல்லுறேன். எனக்கு நான் என்கிட்ட விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி ஓகே ப்ரோ. நான் போய் உட்டு வச்சு எனக்கு யாரோ சாமி ஏதாவது பின்னாடி வந்தால் எனக்கு பேக்கப் கொடுங்க ப்ரோ. இருப்பா, எனக்கு இன்னும் ஒரு ஆடு கூட மாட்டேன். நான் பெட்டு தயார் பண்ண போகிறேன். நான் கொஞ்சம் எட்ட போகிறேன், எட்ட போய் பார்த்துட்டு வரேன். எங்கே ப்ரோ போகிறீங்க? கரெக்டாக வந்துடுங்க. உங்கள் பேர் தெரியுதா? சன்கோக்குன்னு என் பேர். அங்கே இருக்குது, வெள்ளை தெரியுது. போகணும்னு பார்த்து கிளியராக தெரியுது. இதோ இந்த இடத்துல ஒரு கிரே கலரில் ஒரு ஆடு இருக்குது, அது எனக்கு வேணாம். நான் ஏன் தோண்டிட்டு இருக்கேன்? ஸ்டோன் ஆக்ஸ் வச்சிருக்கீங்க? ஸ்டோன் பிக் ஆக்ஸ் இப்போ தான் எடுக்க போகிறோம் ப்ரோ. கேவ் உள்ள ஒரு சாம்பி இருக்குது ப்ரோ, கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஓகே நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே எனக்கு சுற்றி பார்த்தா எல்லாத்துலேயும் பிக்கு மட்டும் தான் இருக்குது. ஐயோ 2 ஷீப் வேணும். நான் பெட்டு தயார் பண்ணிட்டேன் ப்ரோ. ஐயோ எனக்கு செம்ம ஹேங் ஆகுது. ஐயோ சூப்பர் ப்ரோ. நான் ஏன் எடுக்க போகிறேன். சமுத்திரம் வந்துட்டேன் ப்ரோ. என்ன ப்ரோ சொல்கிறீங்க ப்ரோ? 2 பேர் சேமாக இருந்தால் தான் விளாட முடியும் ப்ரோ. என்ன ப்ரோ எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் தொலைஞ்சு போனால் பிரச்சனை இல்லை, திரும்பி என்கிட்ட வருவீங்க. எப்படி தெரியுமா? எப்படி ரீச் பண்ணா? இல்லை, டெலிபோர்ட் ஆயிடுவீங்க. அந்த ஆப்ஷன் இதில் இருக்கு ப்ரோ. அப்பா எங்கே பார்த்தாலும் ஒரு ஷீப் கூட கிடைக்கும் ப்ரோ. நிறைய கோல் இருக்கீங்க. சரி, நான் இந்த சைடு எல்லாம் சில்லி ஷீப் தேடலாம். கவு ஒன்று மாட்டிக்கிச்சு. கவு மாட்டினா போகணும் ப்ரோ. அது ஆர்மர் மட்டும் தான். ஐயோ ப்ரோ உங்கள் பேர் எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் இருக்கீங்க. ஐயோ நீங்கள் ஒரு ஆர்மியே இருக்கா? எஸ். நீங்கள் பேர் என்னது? ஸ்கெலிட்டன் ப்ரோ. இருங்க மேம், நானும் வரேன். அவன் என்னெல்லாம் புரிய எல்லாத்தையும் ப்ரோ. என் பேர் தெரியுதா? அப்போ வாங்குங்க. அவனுங்க ஐயோ மாட்டிக்கிறேன் ப்ரோ.
ப்ரோ சீக்கிரம் ப்ரோ, ஆடு கட்டாம போதும் ப்ரோ, வீடியோவே முடிச்ச மாரி ப்ரோ. ஏன்னா இதில் ஆடு கடிக்கிறது தான் பெரிய விஷயம். நம்ம வேறு கண்காணாத இடத்துல இருக்கோம். உங்கள் வண்டை பாருங்க, உங்ககிட்ட தான் இருக்கேன் நான். உங்ககிட்ட எத்தனை ஷீப் இது இருக்குது? ஊல் என்னது? ஊல் எவ்வளோ இருக்கு? ஊலா? என்கிட்ட நான் ஊல் எதுவுமே இல்லை, நான் பெட்டு தயார் பண்ணிட்டேன் பாருங்க. அட பாவி, என்ன ப்ரோ நீங்கள் முன்னாடியே சொல்லக்கூடாது. நான் இப்படி சர்ச் பண்ணி தான் இருக்கேன், எனக்கு எங்கேயுமே கிடைக்கல, கொஞ்சம் தூரமாக தான் போகணும் போகுது. சரி இருங்க ப்ரோ, நானும் வந்துடுறேன், உங்கள் பின்னாடியே வரேன், நானும் தேடுறேன் அப்படியே. இருங்க விட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். நைட் ஆவது கூட தேடி எடுத்தே ஆகணும், என்ன நீ நைட்டு வேலை முடிச்சிடும் ப்ரோ. கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க, நான் வந்துடுறேன். எங்கே எதிரிங்கன்னே தெரியல ப்ரோ. ப்ரோ எங்கே ப்ரோ போயிட்டீங்க? வந்துட்டேன் ப்ரோ. நம்ம ஒரு இடத்துல ரீச் பாயிண்ட் செட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அங்கே செட் ஆகலாம், அங்கேயே வந்துடும் ப்ரோ. அது மட்டும் தான் எனக்கு தெரியும், நினைக்கிறேன். அது மட்டும்தான் பார்த்தேன். ஓகே, நான் போய் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன், ஒன்றுமே மாட்டல, சமுத்திரம் வந்துட்டேன். சரி வாங்க என் பின்னாடி. எனக்கு நிறைய இடம் தெரியும், அந்த இடத்துக்கு இந்தமாரி இடத்துல தான் ஆடு அதிகமாக இருக்கும். ஆனால் எனக்கு எடுத்தோடனே 3 ஆடு கிடச்சிச்சு, அதான் ஒரு பெரிய லக்கி. ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ, கண்டுபிடிக்கவே ரொம்ப இதுவாக இருக்கு. நம்ம கேவ் விட்டு சமுத்திரம் வந்துட்டோம் போல. அந்த கேவ் தேவையில்ல ப்ரோ, நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். ஏன்னா ஆமாம். ஓ இங்கேயா பாருங்க, எவ்வளோ பெரிய மலைன்னு. நம்ம இங்கேருந்து இப்போ அந்த சைடு போகணும். பெரிய கேவ் வாங்கிருக்கு ப்ரோ, இது பயங்கரமான கேவ். இங்கே டைமண்ட் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரி வாங்க, இந்த இடத்துல அப்படியே ஆழ தேடும், இங்கே நிறைய இருக்க வாய்ப்பு இருக்குது. ப்ரோ தள்ளி விட்டுறீங்க. ஐயோ என்னாச்சு? இங்கே இறங்க வந்துட்டான். இங்கே இன்னும் தான் என்ன ஆகும் ப்ரோ? ப்ரோ விடாதீங்க, இருங்க. கீழே உண்டா ஹெச்பி குறையும். நான் எனக்கு வழி தெரியும், வாங்க. நீங்கள் அதுக்குள்ளே போய் தற்கொலை பண்ணுற மாதிரி ஊந்துடாதீங்க. சரி வழி இறங்கி வாங்க. எங்கே இறங்கி வரணும்? கீழே வந்துட்டீங்களா? இறங்கிட்டு இருக்கேன். மாடு வேற வந்து நான் சமுத்திரம் இறங்கி. ப்ரோ உங்களுக்கு இறங்க தெரியுமா தெரியாதா ப்ரோ? நான் கீழே வந்துட்டேன், ஒவ்வொரு லைஃப்ல கிடையாம ப்ரோ. இன்னும் இடத்துல ஜாம்பிஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு, நீங்க வாங்க. இருங்க ப்ரோ, என்கிட்ட ஸ்டோனே இல்லை. ஸ்டோன் அப்படியே எங்க அயன் இருக்குன்னு செக் பண்ணுங்க ப்ரோ. அதோ கோல் மாட்டிக்கிச்சு. கோலா? இருங்க, நான் என்கிட்ட இருக்கு, இது இருக்கு, அயன் வச்சு ஸ்டோன் பிக்காஸ் இருக்கு. நான் வரேன். ஐயோ ப்ரோ மேலே வர முடியல, எப்படி வரீங்க? எங்க ப்ரோ இருக்கீங்க? ப்ரோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். ஓகே, நான் வெளியே ஏதாவது ஷீட் கண்டுபிடிச்சிடறேன். இருக்கு இருட்டாச்சுன்னா நம்ம நான் தோன்றதுல எங்கேயே தங்கிடலாம். என்ன சொல்றீங்க? அது சைடில் எங்கேயா போய் பார்த்துட்டு வா. ஸ்பைடர் தான் என்ன ப்ரோ இவ்வளோ கோல் கிடைக்குது? ஐயோ ஸ்கெலிட்டன் சவுண்ட் வேறு கேட்குது. ப்ரோ எங்கே இருக்கீங்க? ஐயோ நான் அந்த கொகையில் தான் இருக்கேன். ப்ரோ கோல் போயிட்டே இருக்குது. ஓகே, நீங்கள் தலைக்கு மேலே பார்த்தா ஃபுல்லாக கோல் தான் ப்ரோ இருக்கு. இப்போ ஏதோ சவுண்ட் கேட்குது. அந்த சவுண்டு ஆபத்தாக போகுதுன்னு அர்த்தம். ஸ்கெலிட்டன் சவுண்ட் வேறு கேட்குது. அதான் ஆபத்தாக இருக்குது. ப்ரோ கோல் வந்துக்கிட்டே இருக்கு ப்ரோ என்கிட்ட. அப்படியா? ஐயோ ஈவினிங் ஆயிடுச்சு ப்ரோ. உள்ள வாங்க, கதை இருங்க, நான் ஒன்று பண்ணுறேன். வெயிட் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, நான் வந்துடுறேன். இதுவும் இருக்கு, இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. கோல் காலியா? இல்லை ப்ரோ இருக்குது, யாராலையும் உள்ளே வர முடியாது. அதனால இருங்க, நான் அதை வச்சு இது பண்ணுறேன். லேம்ப் உருவாக்குறேன். இதோ பாருங்க ப்ரோ, 4 லேம்ப் கிடச்சிருக்கு எனக்கு. ஓகே, லேம்பை ஃபஸ்ட்டு போடுங்க ப்ரோ. போட்டேன் ப்ரோ. எப்பா இப்போ தான் கணக்கு தெரிஞ்சு. இருங்க ப்ரோ, இருங்க வெயிட் பண்ணுங்க. இப்போ தான் ப்ரோ வெளியே என்ன ஆபத்தாக இருந்தாலும் எனக்கு தெரியாது ப்ரோ. இங்கேயே இன்னைக்கு மறுபடியும் எடுத்து தங்கிடுவேன். என்னங்க ப்ரோ கோல் ஓட்டே போட்டேன் ப்ரோ. என்ன ஓட்டை? என்ன ஓட்டை? போச்சு. என்னடா விபத்து? அடா இதுக்கா? சரி ஒரு கேப் மட்டும் விட்டுவி. ஒரு கேப் விட்டோம் ப்ரோ.
ஏன் ஒரு கேப் கூட விடணும்? இல்லை நான் விடிஞ்சிச்சுன்னா தெரியும். இந்த இடத்த கொஞ்சம் ஈவனாக வெட்டுங்க. அதான் ப்ரோ பண்ணுங்க. அந்தபடி வெட்ட வேணாம். படிக்கிறதே செஞ்சுட்டு போறீங்க ப்ரோ. ஓகே இருங்க நான் பண்ணுறேன். நம்ம ஸ்டோனு தேவைப்படும். ஒரு ஃபர்னன்ஸ் செஞ்சிடலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறீங்க? பரவாயில்ல ப்ரோ. ஸ்கிப் பண்ணிடலாமா? வேணாம் ப்ரோ இருங்க. இல்லை என்கிட்ட ஷீப் வர கிடைக்கல எனக்கு. ஸ்கிப் பண்ணிடலாமா? வேணாம் ப்ரோ ஸ்கிப்லாம் பண்ண வேணாம். இருங்க நம்மளுக்கு இன்னும் அவங்களுக்கு இல்லை வந்துடலாம். ஸ்டோனு வர வேறு அயன் இப்போ இது பண்ணிடலாமா? அயனா என்ன பண்ண போறீங்க? இதே இப்போ நான் ஃபர்னன்ஸ் நட்டுங்க. என்கிட்ட சீடு ஒன்று 2 இருக்கு. எப்போ போகும்போது கட்சி அடி வாங்கும்போது. ஓகே ஸ்பைடர் சவுண்ட் மையமாக கேட்குது. ஆனால் எங்கே இருக்குதுன்னு தெரியல. தேவையில்லாத குப்பைகள்லாம் இங்கே. ப்ரோ நீங்கள் பார்க்கவே இல்லை. இங்கே பாருங்க ப்ரோ கோல். இதோ பாருங்க ப்ரோ. அட கரெக்டாக அவங்க மட்டும் விட்டு வந்துருக்கு. நான் பார்த்து நீங்கள் போங்க. ஓகே ஓகே நான் இந்த இடத்துல சரி என்கிட்ட அயன் கொடுங்க. அயனா ப்ரோ? இதோ இருங்க ஃபஸ்ட்டு ஏன்டா நான் போடுறேன். இதோ அயன் இல்லைங்க. இதோ போடுறேன். 5 அயன் இருக்கு என்கிட்ட. என்னங்க இதோ வெயிட் போட்டேன். படிக்கட்டில் இருக்கு. எடுத்துக்கலாம். அடுத்து வச்சு இது பண்ணுங்க ப்ரோ. அதுக்கு தான் கேட்குறேன். ஐயோ என்கிட்ட பிக்சர்ஸ் தீர போகுது. நான் தரேன். எது போட்டு எரிக்கிறது? கோல் தான் இருக்குல்ல, அதை போட்டு எரிங்க ப்ரோ. ஓகே இப்போ தான் ஞாபகம் வருது எனக்கு. ஓகே நான் போய் மைனிங். ஐயோ அயன் எங்கே விட்டீங்க? ஐயோ நானே எடுத்துக்கணும் ப்ரோ. இருங்க இங்கே வாங்க. ஆழமாக கீழே போயிட்டீங்களா? இல்லை அதை எரிங்க. நான் போடுறேன். நீங்கள் இங்கே வாங்க. இங்கே வாங்க. நான் போடுறேன். அப்படியே நில்லுங்க. ஓகே போட்டு ப்ரோ அயன் பாருங்க. கோல் இந்த இடத்துல அயன் இருக்கு. ஓகே ப்ரோ சூப்பர். நம்மளுக்கு லக்கு தான். நம்ம என்ன ப்ரோ ஆடு எடுப்போம்னு பார்த்தா மைனிங் பண்ணிட்டோம் இந்த பாட்டில். நாங்கள் இந்த பாட்டோட இப்போ முடிச்சிக்கலாமா ப்ரோ? சரி ப்ரோ. அடுத்த பாட்டில் நம்ம பெட் எடுக்கிறது கண்டினியூ பண்ணி நம்ம இங்கே இந்த பக்கத்துலேயே இருக்கோம் ப்ரோ. வெளியே போக வேணாம். நீங்கள் அயன் அடுத்த பாட்டில் இங்கேருந்தே ஆரம்பிக்கும். அயன் எவ்வளோ கிடச்சிருக்கு இப்போ? நான் இருங்க நான் எடுத்துட்டு சொல்கிறேன். நீங்கள் அதை போய் அந்த வேலை இப்போ அயன் இருக்கிறாரு. அது ஊருக்கிட்டே தான் இருக்குது ப்ரோ. சூப்பர் ப்ரோ. எவ்வளோ அயன் கிடச்சி யதார்த்தமாக சரி நான் பார்த்துக்கிறேன் ப்ரோ. நான் எடுத்துட்டு வாங்க. அவ்வளோதான் காலி. வாங்க. நான் யதார்த்தமாக தோணுது. சரி வாங்க அடுப்புல வச்சிருக்கீங்க. நான் வச்சிருக்கேன். ஆமாம் ப்ரோ 1 ஸ்டாக் கோல் என்கிட்ட வந்துடுச்சு. 1 ஸ்டாக் வந்துடுச்சு எனக்கு. இப்போ எங்கள் வெளியே என்னென்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரேன். ஐயோ சுத்தமாக சாப்பாடு இல்லை ப்ரோ. நீங்களே எடுத்துக்கோங்க ப்ரோ. ஓகே அப்போ உங்களுக்கு ஒரு அயன் வேணும் ப்ரோ. ஏன் அதுக்கு செலவு பண்ணுறீங்க? இல்லை அது சின்ன அதான் முடியும். இங்கே போட்டேன் இல்லை இங்கேருந்து நாளைக்கு போயிடுவோம். சரி இதோட முடிச்சிக்கலாம் நாளைக்கு. சரி ஓகே கைஸ். இதோட நம்ம பார்ட் 2 வந்து நாளைக்கு போடுவோம். பார்ட் 2ல வந்து நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சிருக்கலாம். பார்ட் 2 வந்து வீடு கட்ட போகிறோம். இந்த இடத்துல இல்லை, இங்கே விட்டு வீடு கட்டிட்டு இப்போ நான் எதார்த்தமாக தோணுது அயன்லாம் நமக்கு நிறைய கிடச்சிது. ஓகே கைஸ் இதோட நம்ம இந்த பார்ட் முடிச்சிக்கலாம். அடுத்த மேட்ச் தரமாக ஆமாம் அடுத்த வாட்டி தரமாக அயன்லாம் வச்சுட்டு வருவோம். அடுத்த வாட்டி வீடு கட்ட போகிறோம். ஓகே கைஸ் பை கைஸ். ஓகே நாளைக்கு பார்க்கலாம்.